ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம டொமேட்டோ வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏர் ஃப்ரை யூஸ் பண்ணி 2 தக்காளி எடுத்திருக்கேன். லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மேலே அந்த கண்ணு போர்ஷனை கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் கரெக்டாக எல்லாமே கரெக்டான சைஸ்க்கு இந்தமாரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்லைஸாக ஏர் ஃப்ரையரில் ஸ்பேஸ் விட்டு இந்தமாரி அடுக்கி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் ஒரே ஸ்லைஸாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே ஈவனாக ஃப்ரை ஆகிடும். நம்ம உள்ளே வச்சுட்டு ஒரு 140க்கு நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். 140க்கு ஒரு 8 மினிட்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண விட்டுடலாம். எயிட் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம டேர்ன் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் திருப்பி வச்சிடலாம். டேர்ன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஒரு 130க்கு நம்ம இந்த தடவை கொடுத்துடலாம். ஒரு 130ல் ஒரு 6 மினிட்ஸுக்கு நம்ம ஃப்ரை பண்ண விட்டுடலாம். இந்த ஏர் ஃப்ரைட் டொமேட்டோஸ் வந்து நம்ம வந்து ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி இந்தமாரி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா நம்ம நிறைய டிஷ் பண்ணலாங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும். ஸோ அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொடுக்கலாம். ஒரு 120க்கு கொடுத்துடலாம். இந்த தடவை 120க்கு ஒரு 3 மினிட்ஸ் செட் பண்ணிடலாம். நல்லாவே ட்ரை ஆகிடும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்தமாதிரி ட்ரை ஆகிடும். ஸ்லைசஸோட சைஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஒரே டைமில் ட்ரை ஆகிடும். அப்படி இல்லைன்னா சிலதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மினிட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை மட்டும் தனியாக எடுத்து செப்பரேட்டாக கொடுத்துக்கோங்க. அதை பாருங்கள், இந்தமாரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் டொமேட்டோ. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் இதில் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை தேங்க்யூ.